யாரும் யாரையும் மாட்டெல்லாம் வைக்க முடியாது சார். சிவகார்த்திகேயன் இவ்வளோ தூரம் கிளவராக இன்டெலிஜென்ட்டாக வந்து கதைகள் தேர்வு செய்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஒரு குறுகிய வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 12-13 வருஷத்துக்குள்ள 25 படங்கள் நடித்த ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காருன்னா அவருக்கு வந்து தனக்குன்னு ஒரு சுய நாலேஜ், அதாவது சுய அறிவுன்னு ஒன்று இல்லாமல் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். மாட்டெல்லாம் வைக்க முடியாது. சின்ன பையனா சிவகார்த்திகேயன்? இது உங்களுக்கு கோடிகளில் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், அவர் வந்து சின்ன பையனா? இன்னைக்கு வந்து எல்லா விதமான அனுபவங்களும் அவருக்கு கிடைச்சிருக்கும். புரியுது உங்களுக்கு? இது வந்து அவர் தயாரிப்புல இறங்குறாரு தம்பி. அவர் தயாரிப்புல இறங்கும் போது இந்த சிக்கல் வரும். எல்லா தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு பிரச்சனையில இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. அதாவது பெரிய பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்களே இன்னைக்கு சிக்கல்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பல தயாரிப்பாளர் நிறுவனம் சொல்லிட்டு போகலாம். இப்போ வந்து லைக்கா மாதிரியான நிறுவனங்களுக்கான சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சூழ்நிலை, படங்கள் பெரிய பெரிய படங்கள் எடுத்து என்ன நிலைமையில் இருக்காங்க. தில்ராஜ் வந்து தெலுங்குல ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவர் வந்து தமிழில் வாரிசு பண்ணார், அப்புறம் கேம் சேஞ்சர் பண்ணார். அவருடைய நிலைமை என்ன? அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஞ்சுமோன், இப்படி பிரம்மாண்ட தயாரிப்பாளர்களுடைய நிலைமை என்ன? அதாவது தயாரிப்பாளராக நீங்கள் மாறினீங்கன்னா அன்னைக்கு சிக்கல்.